இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு எத்தனை புதுமைகளை செய்திருக்கிறார். நாம் லூக்கா நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம் 7வது அதிகாரம். அதிலே 22 நமக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டிலே எசாயா என்ன இயேசுவை பற்றி சொன்னாரோ அதையெல்லாம் இயேசுவினுடைய காலத்திலே பார்க்கிறார்கள். ஆண்டவர் இயேசு மறுமொழியாக, நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர்கள் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் என்ன? எசாயா புத்தகத்திலே 35:5 மெசியாவை குறித்த இறைவாக்காக சொல்லப்பட்டுள்ளது. அது இயேசுவிலே நிறைவேறுகிறது. இதையெல்லாம் பார்க்கிறார்கள் பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், குருக்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். ஆனாலும் எங்களுக்கு உம்மை நம்பும்படி ஒரு அடையாளம் காட்டும் என்று கேட்கிறார்கள். இது வெதண்டாவாதம் பிடிச்சாக்க பிடிவாதத்துக்கெல்லாம் மருந்து கிடையாது. வெதண்டாவாதக்காரர்கள் இவர்கள். நம்பிக்கைக்கு கடவுள் கொடுக்கின்ற நம்பிக்கை என்ற கொடையை ஏற்றுக்கொள்ள மனிதனுக்கு இதயம் வேண்டும், விசால இதயம் வேண்டும், தாட்சி வேண்டும். கடவுள்தான் வாழ்வு கொடுப்பவர் என்ற உண்மையான உணர்வு வேண்டும். அப்படி அடையாளம் கேட்கிறார்கள். இயேசு என்ன சொல்லுகிறார்? வானிலிருந்து உணவு அருள்பவர் மோசே என்று நீங்கள் கருதுகிறீர்கள். அல்ல, என் தந்தைதான் உணவு அருளுகிறார். வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருகிறவருக்கு பசியே இராது, நம்பிக்கை என்னில் கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே கூட பல சமயங்களிலே நற்செய்தி எத்தனை முறை நாம் வாசித்திருந்தாலும், அதை குறித்த விளக்கங்களை கேட்டு இருந்தாலும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கென்று சில அடையாளங்களை பார்த்துதான் நாம் இறை நம்பிக்கையில் வளர்வதை போன்ற சூழல்கள், நிகழ்வுகள் பல சமயங்களிலே இருக்கின்றன. நமக்கு முக்கியமானது நம்பிக்கை, இறைவனில் கொள்ளுகிற நம்பிக்கை. அடையாளங்கள் நமக்கு ஆதாரம் அல்ல. நம்முடைய வாழ்வு இன்றைய காலம் வரை நாம் இத்தனை பாவங்கள் செய்திருந்தும் கூட கடவுள் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரே, இதைவிட வேறு அடையாளம் தேவையா? இந்த இயேசுதான் கடவுளிடமிருந்து வந்தவர், அவர்தான் மன்னிப்பவர், அவர்தான் வாழ்வு, அவர்தான் வாழ்வின் உணவு, வாழ்வு தரும் உணவு, அவர்தான் வழி, அவர்தான் இலக்கு என்பதற்கு என்ன அடையாளம் தேவை? அன்பானவர்களே, நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்பிக்கையில் கடவுளுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். எந்த சூழலிலும் ஆண்டவர் இயேசுதான் நமக்கு வாழ்வு என்று நம்பியிருப்போம். நாம் வாழ்வை பெற்றுக்கொள்வோம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றுகிறோம். உம்மீது நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையை எங்கள் மீது நீர் காட்டிய பேர் அன்பிற்கான அடையாளமாக, நீர் எங்களுக்கு வாழ்வு அளிப்பதற்கு ஆதாரமாக உம்முடைய திருமகன் கிறிஸ்துவை உலகிற்கு அனுப்பி இருக்கிறீரே, அவர் மீது நாங்கள் கொள்ளுகின்ற நம்பிக்கைக்கு ஆண்டவரே, இந்த உலகில் எங்கள் தேவைகள் நிறைவேறுவதையே அடையாளமாகவும் ஆதாரமாகவும் கொண்டு வாழ்ந்து விடாதபடி உண்மையாகவே இயேசுவில் நம்பிக்கை கொண்டு வாழ்வதனால் எங்களுக்கு இலக்கை நோக்கிய பயணத்தில் தடையின்றி பயணம் உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.